என்ன விஷயங்க? எனக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணேன், ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அதை தாண்டி உனக்கு என்கிட்ட வேற எதுவும் கேட்கணும்னு தோணலையா? என்ன கேட்கணும்? இதுல கேக்குறதுக்கு என்னங்க இருக்கு? அதாவது உன் மனசுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லையா? நீங்க இப்போ எந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ லக்ஷ்மி அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலையா? ஏங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவார்ட் வாங்கும்போது நீ எங்க இருந்த? நான் உங்க கூட தானே இருக்கேன். ஏன் கூட இருந்தியா? அதாவது நீங்க அவார்ட் வாங்குறத நான் டிவில பார்த்தேன். அந்த நேரத்துல என்னன்னு தெரியல, நானும் உங்க கூட இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீ டிவியில ப்ரோக்ராம் பார்த்திருந்தா கண்டிப்பா ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்கணும். அதான் எதை பத்தி கேக்குறீங்க? அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணு டைரக்டா அவ தான் என் பொண்டாட்டின்னு சொன்னான். நான் தான் அவ புருஷன்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னான். அந்த விஷயத்தை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அந்த விஷயத்தை பத்தி நீ எவ்வளவு யோசிச்சிருப்ப, உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த விஷயத்துக்காக எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்ககிட்ட அந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. அந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருந்தது நான் தான். என் புருஷனை இந்த உலகத்துக்கு நான் சொன்னேன். இதுல கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? லக்ஷ்மி, என்ன ஆச்சு? அந்த பொண்ணு என்ன பண்ணான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்காக அப்படி பண்ணாங்கிறது தான் முக்கியம். அந்த நேரத்துல உங்களை தான் சொந்தமாக்கிக்கணும்னோ, உங்களை தன்னோட வலையில விழ வச்சுக்கணும்னோ அந்த பொண்ணு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல எங்க நீங்க அவமானப்பட்டுவீங்களோன்னு, கிடைக்க வேண்டிய அவார்ட் எங்க கிடைக்காம போயிருமோன்னு உங்களை பத்தி யோசிச்சு அப்படி ஒரு முடிவெடுத்து பேசியிருக்கா. உண்மையை சொல்லணும்னா அந்த தைரியத்தை பாராட்டணுமே தவிர சந்தேகப்படக்கூடாதுங்க. அம்மா லக்ஷ்மி, கோயிலுக்கு போயிட்டு வரியாமா? ஆமா மாமா, இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமியில, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வர யாரா இருந்தாலும் நிம்மதியோட வருவாங்க. நீ என்னம்மா இந்த உலகத்தையே தோல்ல சுமக்கிற மாதிரி இவ்ளோ களைப்பா வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்ல மாமா, இன்னைக்கு ராத்திரி 8:45 இருந்து 9 மணி 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கான். அந்த நேரத்துல 365 விளக்க ஏத்தி வச்சு அந்த சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டா புருஷனுக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்க ஒண்ணு புரோஹிதர் சொன்னாரு. ஆனா அது என்னால முடியுமா முடியாதான்னு நான் யோசிக்கிட்டு இருந்தேன் மாமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குமா? அந்த நேரத்துல நீ ஃப்ரீயா தானே இருக்க போற. எல்லா விளக்கையும் ஏத்தி வச்சுட்டு சாமிய வேண்டிக்க, அவ்வளவுதானே. விஷயம் அது இல்ல மாமா, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல பார்ட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பாக்கியலட்சுமி வரணும்னு அவர் போன் பண்ணி சொல்லிருக்காரு. அந்த நேரத்துல நான் இங்க பாக்கியலட்சுமியா வீட்டுக்கு வரணும்ல. நான் பாக்கியலட்சுமியா இங்க இருக்கும்போது லக்ஷ்மியா எப்படி பூஜை பண்ண முடியும்? நீ சொன்னதும் கரெக்ட் தான் லக்ஷ்மி. இது உண்மையிலேயே பெரிய டாஸ்க் தான். ஆமா மாமா, எல்லார் முன்னாடியும் நான் பாக்கியலட்சுமியா இருக்கணும், அதே நேரத்துல அந்த பூஜையையும் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரியே எனக்கு தெரியல. நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கலாமா, ஆனா நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. நீ ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிற, உன் புருஷனோட நல்லதுக்காக யோசிக்கிற, உன்னோட வேண்டுதல்ல சுயநலம் இல்ல, உன்னோட ஆசையில கலங்கம் இல்லாதப்போ நீ அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நான் இந்த பூஜையை பண்ணணும்னு நீ உறுதியோட இரு, அது போதும். அதுக்கான வழிய அந்த கடவுளே உனக்கு காட்டுவார்மா. என்னமோ மாமா, அந்த சாமி மேலேயே பாரத்தை போட்டுட்டு
என்னாலான முயற்சியை நான் பண்றேன். அது வெற்றி அடையுமோ தோல்வி அடையுமோ அதை நான் அந்த கடவுள்கிட்டயே விட்டுடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ so மச். நீ இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுப்பன்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே விவேக். நீ சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சா சஞ்சனா சந்தோஷோட கல்யாணத்துல கண்டிப்பா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் ஷைலு. தேங்க்யூ. விவேக், உன்னை சமாதானப்படுத்துறதுனாலையும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசுறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த விஷயத்தை நான் ஜானு சைட்ல இருந்து வெட்டி விடணும். ஜானு உனக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கணும். பாத்துக்கிறேன். மித்ரா, இந்த சூட் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் மனிஷா. ஆ, என்னாச்சு அரவிந்தா? யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? பாக்யலட்சுமியை தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நில்லு பாக்யலட்சுமி. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்க. வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் எப்படி நார்மலா எங்களால வரவேற்க முடியும்? சுதேஷ்,